Smoking, drinking is injurious to health. புகைப்பிடித்தல் புற்றுநோயை விளைவிக்கும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. The last dawn of Mumbai, Vakil Bhai was arrested in Nigeria. நேற்று இரவு நைஜீரியாவில் மும்பை போலீசார் நடத்திய அதிரடி தாக்குதலில் வக்கீல் பாய் மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். We all know, by 2012, we wiped out the whole underworld in Mumbai. இந்த விஷயத்துல போலீஸ் முழு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியும். Because Dawood Ibrahim is legitimated in Pakistan. Chota Shakil is inactive. Chota Rajan is working for government agencies. Abu Salim in jail. And we all know Arun Gowli is in politics. கடைசியா வக்கீல் பாயை கூட அரெஸ்ட் பண்ணியாச்சு. I am proud to say, rather my whole department is proud to announce, there are no more bhais in Mumbai. No more bhais. அதனால தான் என்கவுண்டர் ஸ்குவாட கூட எங்களால கலைக்க முடிஞ்சது. நாளையில இருந்து நீங்க அமைதியான மும்பையை பார்க்கலாம். We made your dreams come true. आज से किसी ने क्राइम वेल पे कदम रखा तो मैं उसकी टांग तोड़ दूंगा. கிரைம் பண்ணணுன்ற யோசனை யாருக்கு வந்தாலும் சரி, அவங்கள சுட்டு பொசுக்கிடுவேன். அண்டர்வெல்ல யாரும் கால் எடுத்து வைக்க முடியாது. வைக்கவும் விட மாட்டேன். மச்சான் வந்துட்டியா? வெல்கம் டு மும்பை. மச்சான், இங்க டெய்லி 1 லட்சம் பேர் வருவானுங்க. ஆனா எவனோ ஒருத்தனுக்கு தான் இங்க எல்லாம் கிடைக்கும். மும்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மும்பையில் 10 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும். இங்கே பாதி பேர் வடாப்பாவை சாப்பிட்டே வாழ்ந்துறானுங்க. வடாப்பாவை எவ்வளோ தெரியுமா? 7 ரூபா. மச்சான்,
உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்லம் ஏரியானா அந்த தாராவி தான். இங்க இருக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், நான் மும்பை வந்த புதுசுல கண்டவன் காலில் விழுந்திருக்கேன். அப்பெல்லாம் வேலை கிடையாது, பேக்கெட்ல 10 பைசா இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. எங்காவது பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கூட என்ன வெளியே போட்டுருவானுங்க. இந்தா மச்சான், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நான் மும்பை வந்தப்ப எனக்குன்னு யாரும் இல்லை, ஆனால் உனக்கு நான் இருக்கேன். உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, விடு. முதல்ல உனக்கு ஒரு வேலையை பார்க்குறேன், அப்புறம் அப்படியே பொறுமையாக பொழைச்சிக்கலாம். நான் பொறுமையா எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வரல. பின்ன मुंबई विरल विट आट वंदरक ये मुंबई शहर को रूल करने के लिए आया. क्या डायलॉग मारा मामू, கலக்கிட்டப்போ. மச்சான், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ என்ன பண்ற? இந்தா வீட்டில் ஸ்டவ் இருக்கு, வேணா சமைச்சுக்கோ. இல்லைன்னா தெருமுனையிலே மெஸ் இருக்கு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன். இந்த புடி. அட புடிடா. நீ எங்கே வேலை பார்க்குற? இங்கே ஒரு பெரிய பெனாயில் கம்பெனி இருக்கு, அதில் நான் தான் சூப்பர்வைசர். உனக்கு சேலரி எவ்வளோ? 12,000. ஏன்? இன்னிலிருந்து நீ தான் எனக்கு அசிஸ்டண்ட். உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அந்த வேலையை விட்டுரு. நான் வேலை வேணுமா? நான் உனக்கு அசிஸ்டண்டா? 25,000 ரூபாய் சம்பளம் தருவியா? ஏபா, ஏண்டா நான் அனுப்பின பணத்துல தான் நீ ட்ரெயின்லேயே வந்திருக்க. இப்போ நான் காசு கொடுத்தாதான் உனக்கு மத்தியானம் சாப்பாடு. திங்க சோத்துக்கே வழி இல்லை, இதில் நான் உனக்கு அசிஸ்டன்ட். நீ எனக்கு மறுபடியும் சொல்றேன், நான் மும்பையை ஆள வந்திருக்கேன். நீ என் அசிஸ்டண்ட்டு, 25,000 ரூபாய் சம்பளம், ஆஃபீஸ் எல்லாம் இல்லை. என்ன பயமா இருக்கா? ஆமாடா மச்சான், பயமா இருக்கு. ஃப்ரெண்டு நீயே எனக்கு பயப்படலன்னா இந்த பாம்பே எப்படிடா பயப்படும்? வேலையை ஆரம்பிக்க. மச்சான், உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ண போற? பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? கிரைம். என்னது கிரைமா? எப்பா சாமி, நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. நான் இப்பவே டிக்கெட் போட்டு தரேன், தயவு செஞ்சு நீ ஊர் கிளம்பு ப்ளீஸ். நமக்கு எதுக்குடா வம்பு? அவனுங்கெல்லாம் பணக்கார பசங்கடா. அவனுக்கு தாண்டா நம்ம முதலீடு. வேணாடா. कौन है तो? क्या देख रहा है? போலீஸ். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இதே கார் தான் போன மும்பை பிளாஸ்ட்ல கிடைச்சது. நீ தான் வச்சியா இல்ல வேற யாராவது வைக்க சொன்னியா? No no sir, this is my car. I am not a terrorist. नाम क्या? Kasab. No no sir, I'm not that Kasab. நீ அந்த கசாப் இல்லன்னு எனக்கும் தெரியும். உன்னை உள்ள போறதுக்கு அந்த பேரு செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. चल चल पुलिस स्टेशन चल. बैठ सर भाई सर मेरे बात सुनो. ओ सर believe me sir. सर किधर जाए सर? रिपोर्टिंग बांद्रा पुलिस स्टेशन. ஏய் இங்க வா. அவனுங்கள பாரு. அவனுங்கிட்ட நான் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஏசிபின்னு சொல்லி சொதப்பாத. ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு டவுட்டாக இருக்கு. காரணம் ரெக்கார்ட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ நேராக அவங்க கிட்ட போய் காசு கேளு. கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அவனுங்க அக்யூஸ்டுங்க. கொடுக்கலன்னா நல்லவங்க. இப்போ ட்ரை பண்ணு. ஓ ஓகே சார். वाह वांगरला सर प्लीज ट्राई टू बिलीव मी सर. लेकिन ये गाड़ी हमारे रिकॉर्ड में है. सर नो सर प्लीज थोड़ा मेहनत कीजिए सर. चुप है. ये ताड़ा कैसे बे? सर नहीं अरे आओ बे. नहीं सर आई वॉट. अरे आओ यार. तो नहीं वॉट दिस बोल रहा हूं ना. थोड़ा तो करो सर. पैसे दो पैसे. सर முடிச்சிட்டேன் சார். 2 நாள் அந்த கார் அப்சர்வேஷனில் வை. உன் நம்பர் எனக்கு கூட. சரி சார். எவ்வளோ கொடுத்தாங்க? 30,000 சார். 5,000 உன் செலவுக்கு வச்சுக்கோ. பேலன்ஸை சார் கிட்ட கூட. சார் கான்டாக்ட்ல இரு. சரிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சார்.
சூப்பர். என்னடா நடக்குது? உன்னோட சம்பளம் ஹாப்பி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான். மச்சான், இந்த பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. ஒரு நல்ல ஃபிகரை மடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். நான் மும்பையை ஆள்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். என் ராணி யார் தெரியுமா? யாரு? மும்பை சிட்டி கமிஷனர் அஜய் பரத்வாஜோட பொண்ணு சித்ரா. அறிவுல உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது? நீங்க என்ன பேசுறீங்கன்னு செகண்டுக்கு ஒரு மெசேஜ், நிமிஷத்துக்கு ஒரு மிஸ்ட் கால். லண்டன்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் உனக்கு எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொன்னியா? மானம் போச்சு தெரியுமா? என் டாடி கூப்பிட்டு யார் அந்த பொண்ணுன்னு கேட்டாரு. மூடி வாய. Facebook ஓபன் பண்ணா போதும் 1000 மெசேஜ், எல்லாம் உன்னோட தான். ட்விட்டர் ஓபன் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங். பொண்ணு தானே நீ? ஆம்பளை என்னாலயே அதை படிக்க முடியல? அம்மா, என் ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? நான் தினம் ஒரு கண்ட்ரி சுத்திட்டு இருப்பேன். Each and every trip of mine is confidential. அம்மா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் கம்பெனியை நாசம் பண்ண வந்தியா? நீங்க அவ்ளோ ரிச்சா சார்? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வேண்டாம். அழறத நிறுத்து. ஸ்டாப் இட். நான் மும்பைல இன்னும் 10 டேஸ் இருப்பேன். மறுபடியும் உன்னை இந்த பீச்சில் பார்த்தாலும், மேரியட் ஹோட்டல்ல வந்து என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணாலும், அதே லாபியில் உன்னை புதைச்சிருவேன். மூஞ்சி மோரையும் பாரு. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், அவ இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை. பை தி வே, ஐ அம் ஆயிஷா. திஸ் இஸ் மை கார்டு. யூ கேன் கால் மீ எனி டைம். உன்ன மாதிரி பொண்ணுக்கு கால் பண்ணணும்னு தோணும். போய் போய் அவளுக்கா? இதெல்லாம் தப்புன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. ஓகே சார். ஷஹர் மே ஹமே தேரே. ஹே, டோன்ட் கிரை சித்ரா. அவனுக்கு பிடிக்கலனா ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பாவம் நல்லவனா இருக்கிறதுனால பொலைட்டா சொன்னா. நான் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்? அவன் பேரு கூட எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீ சைலண்டா இருந்த? அந்த லூசு எங்க என்ன பேச விட்டா? பேய் மாதிரி வள்ளு நான் பாட்டு கத்துனா நான் இப்படி நடுல பேசுறது. பிறந்ததுல இருந்து யாருமே இப்படி திட்டதில்ல தெரியுமா? அது போட்டும் வீடு. ரிச் கிட் உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திருப்பாங்க. பாவம் கன்ஃபியூஷன்ல உன்னை திட்டா. That's it. Sure though. எத்தனை தடவை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் கோர்ட் ஆர்டர். देखिए, எல்லாரும் வீடு கட்டுறதுக்காக எங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குனீங்க. இது வரைக்கும் லோனை திருப்பி கட்டல. பேங்க் உங்களுக்கு 1 மहीने டைம் கொடுக்குது. ஒருவேளை நீங்க டைம்க்குள்ள காசு திருப்பி கட்டலைன்னா உங்க வீடு திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். கம் ஆன். டேய், பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டலனா இப்படி தான் தூக்கி போடுவாங்க. நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? டேய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பொம்பளைங்க குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம தாராவில இனிமே எந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது, வாழவும் கூடாது. 10 நாள்ல உங்க எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன். தாராவில இனி எந்த வீடும் அடகுல இருக்காது. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சூர்யா வாக்கு கொடுக்குறேன். ஏய், कौन है तो? किधर से आया? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து வந்து இங்க என்னத்த கிழிக்க போற? நீங்க தானே பிறந்த, நீ என்னத்த கிழிச்ச? இது வரைக்கும் பெருசா சாதிச்சவங்க எல்லாம் எங்க இருந்தோ வந்தவங்க தான். எப்பவும் எவனோ ஒருத்தன் வரணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்ப இந்த மும்பைக்கு நான் வந்திருக்கேன். நினைச்சது நடக்கும், கொடி பறக்கும். உனக்கு லோன் இருக்கா? இருக்கு. உன் கடன் தீந்து போச்சுன்னா என் பின்னாடி வா. ஞாபகம் வச்சுக்கோ, என் பேரு சூர்யா. 10 दिन के बाद इधर ही मिलेंगे. கொண்டாடலாம்,
கொடிய நடலாம். என்னடா பேசிட்டு இருக்கிற? வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? நீ கட்டிருவியா? பைத்தியம் பாட பிடிச்சிருக்கு உனக்கு. கட்டுறேன் கட்டலங்கிறதெல்லாம் அப்புறம். நான் சொன்னதை இங்க இருந்த இத்தனை பேர் நம்பினாங்க. ஆனா என் ஃப்ரெண்டா இருந்து நீ நம்பலையடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். Rich kid. So what? Hey, come. வரட்டும் பாத்துக்கிறேன். Hi, sir. ஓ இங்க இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். தேடி என்ன பண்ணுவ? லாபில புதைச்சிருவியா? See, Shut up. Shut your mouth. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன பத்தி உனக்கு எதுவுமே. Actually what? வாய் மூடு. நேத்து நீ என்ன திட்டத நினைச்சு என்னால ராத்திரில தூங்கவே முடியல. early morning கனவுல கூட வந்து. நான் சொல்றது கேட்காம அனாவசியமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? நான் உனக்கு சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். சாரியா? எதுக்கு? உன்னை அனாவசியமா திட்டிட்டேன் நேற்று நைட்டு தான் தெரிஞ்சு. நேத்து ராத்திரி எப்படி தெரிஞ்சது? நைட் அவ ஃபுல்லாக குடிச்சிட்டு மேரிட்டில் வந்து சண்டை போட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது அவ வேற நீ வேறன்னு. சாரி சூர்யா. சித்ரா. என்ன இது பெயிண்டிங் ஹாபியா? Hobby இல்லைங்க sir. We are professionals. She's an artist. I'm a flautist. ஏன் கையில் வரைகிற ப்ரஷ் வாங்க காசு இல்லையா? காசு இல்லாமலாம் இல்ல. ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் ஆர் மோர் வேல்யூபிள். ஓ எனக்கு பெயிண்டிங்கை பற்றி அவ்வளோவா தெரியாது. மை டேடி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஒரு தடவை ஆக்ஷனில் ஏதோ பிகாசோ பெயிண்டிங்னு வாங்கினாரு. அது பாரிஸில் எங்கள் ஃபார்ம் ஹவுஸில் இருந்தது. அது இப்போ அங்கே தான் இருக்கா இல்லை வீட்டு கராஜில் போட்டோமான்னு தெரியும். கராஜ்லையா? சார் இட்ஸ் பிகாசோ. கண்ணா பின்னால அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. சித்ரா, நான் சின்ன வயசுல இருந்தே பிஸ்னஸ்னு இருந்துட்டதுனால ஆர்டிஸ்டிக் லைஃபுக்கு தூரமாக போயிட்டேன். உன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணா நம்மளால பண்ண முடியலையே. இந்த மாதிரி யாராவது ஃப்ளூட் வாசிச்சா அரட நம்மளால இப்படி வாசிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா? Don't worry sir. வாசிக்குதா நான் இருக்கேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க. ஐ லைக் யூ. எதுக்காக உன்னை என்கரேஜ் பண்ணணும் போல தோணுது. Thank you. Thank you so much. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். நீங்க செக்யூரிட்டி இல்லாம தனியா ஏன் சார் வந்தீங்க? நம்ம மேடம்ங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ. See you. Bye. யா பை. சார் பேர் என்ன சொன்ன? புருஷோத்தமன் சார். புருஷோத்தம் நீ பேப்பர் படிச்சியா? படிச்சேன் சார். எக்ஸ் மினிஸ்டர் லாலு சாப் என்ன பிரச்சனை அது? அதுவா சார், ஒரு பழைய மர்டர் கேஸ்ல முன்ஷிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அவன் இப்ப அப்ரூவரா மாற போறான். அவன் உண்மையை சொல்லிட்டான்னா லாலு கதை கந்தல் தான் சார். உனக்கு லாலுவோட செக்ரட்டரி தெரியுமா? தெரியும் சார். எங்க ஊர் தான், சேலம். அப்படின்னா நான் சொல்லாம எங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. வாங்கி தரேன் சார். எங்க சிச்சுவேஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன நடக்கணும் யாருக்குமே எதுவுமே தெரியல. லாலு சாப் டிவி ஏக்கியா? சாப் அந்தரே, நைன் meeting. கேட்கறா. கௌன்? சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லு. பர்சனலா புரியாதவங்க சல் கிளம்புங்க. ஜாவ். முடிஞ்சா செக்கிங்? அப்ப இது என்ன? கூட இந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருக்கிறனால தான் நாசமா போற. பா. ஏன் உனக்கு செப்பரேட்டா சொல்லணுமா? அவன் இல்லாம நான் எதுவும் கேட்க மாட்டேன், பேச மாட்டேன். வா 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 உட்கார் உட்கார்.
லாலு சாப், ஐ லவ் யூ. நான் உங்க பெரிய ஃபேனு. 5 வருஷத்துக்கு முன்னால மும்பை வந்தப்பவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஃபுல் செட்டப் இருக்கு. சூர்யா அப்படின்னா பாம்பேல தெரியாதவங்க யாரும் இல்லை. அதுக்கு என்ன இப்போ? இந்த லாயர்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஜெயிலில் இருக்க முன்ஷியை ஜெயிலியே போடுறதுக்கு பிளான் வச்சு. போதுமா, இன்னும் வேணுமா? உனக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உன் வேலையை முடிச்சா பணம் எவ்வளோ வேணா தருவேன். அது எனக்கு வேண்டாம். ஐ லவ் யூ. பசங்க செலவுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா போதும். சார், இவன் சொல்ற ஐ லவ் யூக்கும் 5 லட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நடுவில் கம்பி என்ன போறது அவரு. நீ ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவருக்கு தரித்திரம் பிடிச்சது. அன்னைக்கு முன்ஷியை டீல் பண்ணது நீயா இல்லையா? அவ்வளோ டீப்பாக வேண்டாம் சார். எனக்கு என்னவோ இவன் பேசுகிறத பார்த்தா கரெக்டாக பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா இவன் தைரியத்தையும் கான்ஃபிடென்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பரவாயில்ல, கொடுத்துருங்க. இவ்வளோ பணமா? யாரா கொடுத்தாங்க? அது போட்டோம். டோங்கிரி அந்த ஏரியா எங்க இருக்கு? ஐயோ, அங்க இருக்குடா. அது கேங்ஸ்டர்ஸும் கிரிமினல்ஸும் இருக்கிற ஏரியா. நாம அங்கே தான் போறோம். ஷக்கில் எங்க இருக்கா? அவங்களை கேளுங்க. अब नहीं चुक रहा था यार, बहुत थोड़े साल के मुंबई में यार धंधा करने का बच्चे सारा धंधा करने के लिए बहुत टेंशन है. ஷக்கில் எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன்டா என்ன அடிச்ச? கொடவே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஈகோ என்னடா முறைக்கிற? நீ பெரிய பிஸ்தாவா? तेरी चपरे जगने में बहुत खुशी मिलती है तुझे. कितना हिम्मत है तेरे पास. எங்க ஏரியாக்கு வந்து எங்கள் மேல கை வைக்கிறியா? டேய் வேணாண்டா. வேணான்னு சொன்னேன்ல. நசீர், ராட் எடுத்துட்டு போ. நான் அடிச்சா எப்படி இருக்குங்கிறத எவன் எவனோ சொன்னானே தவிர எனக்கே தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பா அடிச்சு. ஷக்கீல் எங்கம்மா? அவங்கிட்ட பேசணும். ஷக்கீல் ஜெயில இருக்கானா? எங்களை என்ன அடிக்கிற? ஜெயில இருக்கானா? அப்போ உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி, ஈர துணி ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வாங்கம்மா. மும்பையில் பாய் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். எங்களுக்கு பாயா? நீங்க இப்படி கேட்க கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன். கன்வின்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். மூஞ்சி அதிகம். டேய், நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா. தப்பு செஞ்சு தான் பிழைக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன். முட்டாள்தனம் ஈகோ இல்லாம பிழைச்சிக்காங்க. ஏ புஜி, தலைக்கு ஒரு 50,000 கொடு. சரி. இந்தா. அண்ணா உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம பசங்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க. நான் சந்திக்கணும். நம்பர் 2, ஒரு லாயர்கிட்ட பேசுங்க. ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல், அவன் கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியேடுங்க.
நம்பர் 3, ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் அவன் ஒரு வேலை பண்ணணும். நீ பேசுறியா நான் பேசட்டுமா? Thank you. Can I have a photograph with you? Sure. Merci beaucoup. You're welcome. Hi. Hello, sir. ஹாய். ரொம்ப வழியாத. Hi, good to see you. ஹாய். என்ன இதெல்லாம்? My painting exhibition. ஓ, எத்தனை பெயிண்டிங் வித்திருக்கு? 99% பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர உங்களை மாதிரி வாங்குறவங்க வெரி ரேர் சார். இது என்ன இப்படி இருக்கு? இது abstract painting. அப்படின்னா? Abstract art is a style of painting where color and form is the subject of the painting rather than representing tangible objects or people. நீ சொன்னதோட இந்த பெயிண்டிங்கே புரியுற மாதிரி இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். Really? Thank you, sir. எவ்வளோ? 20,000. அவ்வளோதானா? $20,000 தானா? $20,000 இல்ல. Hey, relax, Chitra. Yes, sir. Just $20,000. $20,000 it's really cheap. Yes, sir. Just nearly 10 lakhs. எர்ரா, என்னது? செக் புக். செக் புக்கா? செக் புக் கொண்டு வரலையா? அது இட்ஸ் ஓகே. ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வாங்க. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். Sorry, sir. We don't have a swiping machine. ஸ்வைப்பிங் மிஷின் இல்லையா? So embarrassing யா. This It's okay, sir. No, பரவாயில்ல. சித்ரா, one second. ஆயிஷா, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி பிளேஸ் சொல்றேன். வந்து செக் கலெக்ட் பண்ணிக்கோ. Thank you, sir. சித்ரா, இது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்ல இருக்க பிகாசோ பெயிண்டிங் பக்கத்துல வைக்கிறேன். No, sir. Please, that's an insult to Picasso. ஏன் உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறைங்கற? No, இத sir. பக்கத்துல வைப்பேன் அவ்வளவுதான். Sir, no, sir. தேவைப்பட்டா பிகாசோவே தூக்கி வெளியில போடுவேன். Sir, please don't do that. என்ன பெயிண்டிங் டா? என்ன டாலன்ட்? டாலன்ட்ட வளர விட மாட்டேன்றாங்கடா. ஆமாமா, கரெக்ட். நாம தான்டா சப்போர்ட் பண்ணனும். கபடி 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 கபடி. ஆகஸ்ட் 15ஐ முன்னிட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியில் ஒரு கைதியின் உயிர் பலியானது. எத்தனையோ கேஸ்களில் முக்கிய குற்றவாளியான முன்ஷி கபடி கபடி என்று போனவர் திரும்பி வரவே இல்லை. திடீரென அனைவரும் அவர் மீது விழுந்ததால் மூச்சு திணறி அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது. கலக்கிட்ட சூர்யா, கலக்கிட்ட. கபடி 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 கபடி. வா சூர்யா, வா வா. கபடி 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 கபடி. சூர்யா பாய், என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துட்டேன். 3 வருஷமா எனக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் ஒரே ஆட்டத்துல முடிச்சு வச்சுட்டேன். எவ்வளவு வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. ரவுடி மாதிரி தெரியறனா உனக்கு? கூலிக்கு கொலை பண்ற பொறுக்கி மாதிரி இருக்கனா? இதெல்லாம் உன் மேல இருக்க பிரியத்தினால செஞ்சேன். நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்ன? ட்ரீட் மீ லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். தெரியும்ல வச்சிருக்கிறவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு. காரு கொடுக்கணும், பங்களா கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் கூட கொடுக்கணும். ரக்தோனா சார், இவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அட்வான்டேஜ் எடுத்துக்க தான்டா இதெல்லாம் செஞ்சது. ஏன் நீ எடுத்துக்கல? உனக்கு எங்க வீடு இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மொத்தம் சொல்லவா? சொட்ட மாட்டே சார், இவனை வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. நான் கிளம்பிட்டா? இன்னைக்கு ஜெயில இருந்து நம்ம கபடி பிளேயர்ஸ் வெளியில வராங்க. ஏ ஷக்கீல். ஷக்கீல் பாய். கபடி ஆனது நீ தானே? பாய். சூப்பர். நான்
தாராவி ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க கடனை எல்லாம் தீர்த்துறேன்னு. அவங்க எல்லாருக்கும் லோனை கொடுத்தது ஒரே பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவ்வளோ பணத்தை நம்மளால நிச்சயம் கட்ட முடியாது. அதனால அந்த பேங்கை கொள்ளை அடிக்கிறோம். அதையும் இன்னைக்கு ராத்திரியை முடிக்கிறோம். ஏய், உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த மாதிரி டிசிஷன்ல எடுத்துறாத. உன்னை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. உன் கூட இருக்கிறத நினைச்சாலே பயத்துல உச்சா வருது. முதல்ல சொன்ன நான் வந்தது அதுக்கு தான். சும்மா ஒரு தடவை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க. அட்ரஸ் கரெக்ட் தானே? செக் கொடுக்கிறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? சிம்பிள் ஜி, ஸ்லம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா ஐமேக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. நமக்கு எதுக்கு? சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? ஃப்ளூட்டு அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. ம். எஸ். ஹாய் சார், யூ so down to earth. அப்படியா? உட்காரு. Hey, don't eat this kind of street food. It'll spoil your health. Ew. முதல்ல சமோசா சாப்பிடு. நல்ல மேட்டர் சொல்கிறேன். என்ன மேட்டர்ஸா? இப்போ நான் செக்கு கொடுக்க போகிறதில்ல. கேஷ் தரீங்களா? தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். சொல்லுங்க. சித்ரா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சேன். உன் டென்ஷனை ட்ரா பண்ண தான் இதெல்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸும் கம்பெனியும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன லண்டன், பாரிஸ், பிகாசோ எல்லாமே போய் தான். நான் இங்கே தான், இந்த ஸ்லம்ல தான் இருக்கேன். நீங்க ரிச் கிட் இல்லையா? ரோட் சைட் கிட். செக்கா தொக்கா. கரெக்டாக சொன்னால் பேங்க்ல அக்கௌண்ட் கூட கிடையாது. அது மேட்ரு. உங்ககிட்ட சொல்லாத உண்மை என்னன்னா, ஐ லவ் யூ. இப்படிலாம் பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்லை. நான் எப்போ வெக்கப்பட மாட்டேன். யாரை பார்த்து வெக்கப்படுறது? பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு எவன் கேரக்டரும் கிடையாதுங்க. ஓகே, உனக்கு வெக்கம் இல்லைங்கிற. ஓகே, இப்படி எங்களை ஏமாத்துனது தப்புன்னு தோணலையா? ஃப்ராங்கா பேசலாமா? ம். நான் $20,000 ஆனதும் ரெண்டு பேரும் வாயை பொழந்துக்கிட்டு பணத்தை பிடுங்க வந்தீங்களா இல்லையா? அது தப்பு இல்லை. சித்ரா, நாமெல்லாம் மீனை பிடிக்கிறோம். சித்ரா, நான் உனக்கு வலை வீசுவேன், நீ இன்னொருத்தனுக்கு வலை வீசுவ, இவ பணம் இருக்கிறவனுக்கு வலை வீசுவா. சித்ரா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒரு நியாயம் இருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு சினிமா இருக்கும், அவன் சினிமாவில் அவன் தான் ஹீரோ. பாவன் என் மேலே நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தா அவன் ஃப்ளூட்டிஸ்ட். அதான் உன்னை விட அவ அதிகமாக ஹட்டானா. இப்போ அவளை எழுப்புறேன், எவ்வளோ ஒழுக்கமாக பேசுவா பாரு. Shit. Are you okay? You cheater! ஹராம்சாரே! எந்த பாவமும் அறியாத எங்களை எப்படி மோசம் பண்ணியே? You rascal! You'll go to hell, man! சே! இனி லைஃப்ல இவனை பார்க்கவே கூடாது. வா போலாம். What a waste of time. Spoiled all my plans. சித்ரா, என்ன இப்படி நெகட்டிவா பார்க்கறத விட்டுரு. என்ன மாதிரி ஒரு கெட்டவனை எப்படி மாத்துறது, எப்படி லவ் பண்றது, ஜனங்களோட ஜனங்களா எப்படி சேர்க்கறதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட தப்பு செஞ்சேன்னு உணர வச்சுட்டேன். சித்ரா, இன்னும் அவன் கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. Let's get out of here. Come on. இவர மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. Cheap guys. பேங்க்ல இருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காதீங்க. லாக்கரை உடைச்சு போடுங்க.
ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. எந்த ரெக்கார்ட்ஸையும் விட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர்லாம் பீஸ் ஆயிடுச்சு. ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருங்க. சார் வணக்கம் சார், என் பேர் சைலந்தர், பில்டர். சார் இங்கே வருஷவால எனக்கு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் நீங்கள் அடிக்கடி டிவியில் சொல்கிறீங்க மும்பையில் மாஃபியா இல்லைன்னு. ஆனால் எனக்கு தினமும் எக்ஸ்டென்ஷன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. யாரோ ஒரு பாய் பேரை சொல்கிறாங்க. நான் மும்பையில் யாரும் பாயின்னு இருக்க முடியாது. இருக்கா சார்? யார் அது? சூர்யா பாய். ஆஃபீஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்தா சார். அவனுக்கு பின்னாடி பெரிய கேங் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார். கோயிலுக்கு வந்தியா? கோயிலுக்குலாம் கூட வருவியா நீ? வரக்கூடாதா? நீ ஏதோ நல்லவன் லவ் பண்ண, இப்படிப்பட்டவன் தெரியாது. எனக்கு உன் மேல இருந்த இம்ப்ரெஷன் மொத்தம் போயிடுச்சு. ஏன்னா கடவுளுக்கு கையெடுத்து கும்புறது கூட ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீலா? கடவுள் நமக்கு பணம், சக்சஸ், ஆரோக்கியம் எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா எவனாவது கும்பிடுவான்? மாட்டாங்க. முடிஞ்சு வேலை முடிஞ்சாதான் இங்க உண்டியல்ல பணம் விழும். எல்லாரும் கோயிலுக்கு வந்து கடவுளே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிறானா? இல்ல. சுயநலம். மனுஷங்க எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க இங்க. அதுல நீயும் இருக்க பாரு. முடிஞ்சிச்சு. எனக்கு நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். உன் வேலையை பார்த்துக்க. பாய். உன்னதான் கூப்பிடுறேன், நில்லு. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சடனா பிடிக்கலன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் யோசிச்சு எத்தனை தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிருப்பேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் உன் கூட பேசினது, பழகினது, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் முடிவை சொல்றதுக்குள்ள பிடிக்கலன்னு போனா எப்படி? சரி போனா போட்டோன்னு பாசிட்டிவா யோசிச்சு உன் கேரக்டரை புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணா பெரிய எவ மாதிரி போற. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு டைம் வேணும். உன் கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அது சொல்ல வேண்டியது நான், நீ சொல்லத. கடவுளே, இவன் பிரெயின் ஓவரா வேலை செய்து கொஞ்சம் கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு சாமி. பைத்தியம் ஆயிட்டானாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி. நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. டேய், இங்க சூர்யா பாயின்னு எவனோ ஒருத்தர் இருக்கானாம, எவன்டா அது? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லு. தெரியாது? मुझे नहीं मालूम साहब. நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாய், அவங்க வந்திருக்கிறது போலீஸ். நான் டீல் பண்ணிக்கிறேன். चलो रे. ஏய், இங்க சூர்யா பாய் யாருங்கிறது தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஏரியா? இங்கதான். இந்த ஏரியா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியணும் ரூல் ஏதாவது இருக்கா? உன் பேர் என்ன? சூர்யா. அப்புறம் எதுக்குடா சூர்யானா தெரியாதுன்னு? நீ கேட்டது சூர்யா பாய், அது நான் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். வா, ஸ்டேஷனுக்கு போலாம். எந்த ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன்.
உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல. அச்சா, லட்டியில் 4 அடி வாங்கினா எல்லாம் தெரியும். அதான் லட்டி இல்லைல்ல, அது இருந்தாலும் அது வந்திருப்பேன். ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு போய் லட்டி எடுத்துட்டு வாங்க, இல்லை யூனிஃபார்ம் அது போட்டு வாங்க. சும்மாலாம் கூப்பிட்டா வர முடியாது. போலீஸ் அடிச்சா ஓகே, ஆனா நீங்களும் அடிக்கூடாது. अरे तुमको जिंदा नहीं छोड़ूंगा. போலீஸ் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் மாதிரி நடிக்காத. நான் போலீஸ் தான். விட்டுடு. பொய்யா சொல்லு. சத்தியமா இது போலீஸ் அடி இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். ஃப்ராட். என்னடா குத்த வர? மாஃபியாவா? என்னடா முறைக்கிற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மும்பை அமைதியா இருக்க விட மாட்டீங்களா? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? போலீஸ் ஜீப் வந்ததுக்கு அப்புறமும் எங்களை அடிக்கிறது நிறுத்தல சார். எங்களை மாஃபியா வேற சொல்றான் சார். சூர்யா பாய், என்ன எக்ஸ்ட்ராஷன் ஆரம்பிச்சிருக்கியா? சார் நானா? சார் டிவியில் உங்க இன்டர்வியூ பார்த்து மும்பை அமைதியா இருக்கு, பொறுமையா எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வந்தேன் சார். சார் நான் வந்து 1 மாசம் கூட ஆகல சார். வேணா என் ரூம்மேட்டை கேளுங்க. ஆமா சார். போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண வந்தா மக்கள் ஏன் அதை தடுக்கணும்? அது அவங்க பெருந்தன்மை சார். அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது சார். நீ யாரையும் பணம் கேட்டு மிரட்டல? இல்லை சார். உன் शैलेंद्र जेल को बुलाओ. இவன் தானா ஆபீஸ்க்கு வந்து மிரட்டினது? நான் தாங்க. இங்க யாரோ ஒரு ஆளு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். சுத்தி 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லிடாதீங்க. இவர் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் பாய் சார். சார் நான் வட்டா சார். ஊரை விட்டு ஊர் வந்து போலீஸ் மேலேயே கை வைக்கிறேன்னா உனக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை குறைச்சிக்கோ. குறைச்சிக்கிறேன் சார். வெட்டியா ஊரை சுத்தாம வேலை எதனா பார்த்துக்கிறேன் சார். வரேன் சார். பரத் சார், இவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இவனுக்கு அவ்வளோ சீன் இல்லை சார். இவனை போய் பாய்ங்கிறீங்க, பார்த்தா மில்க் பாய் மாதிரி இருக்கான். தாவூத் இப்ராஹிம் பார்க்கறதுக்கு என்ன டான் மாதிரியா இருக்கான்? கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ப்ளே பாய் மாதிரி இருக்கான். டூ வாட் ஐ சே. எஸ் சார். புடிச்சிருக்கா? ஆர் யூ சீரியஸ்? நான் இல்லாத டைமா பார்த்து நல்லா ஏமாத்திருக்கா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ₹1 கிடையாது அவன் கிட்ட. ஸ்லம் டாக் சித்ரா. மினிமம் ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லாதவன் கூட குடும்பம் எப்படி நடத்துவ? அவன்தான் இப்ப அவனுக்கு இருக்கு பாரு. எங்க சித்ரா இல்ல, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். உங்க வீட்ல காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா? ஏன் இருக்கா இல்லையா சொல்லு. சித்ராக்கு காரை கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். காரா? என்ன கார்? ஏய், காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? நாங்க எங்கயாவது வச்சுக்கிறோம். முதல்ல எடுத்துட்டு வா மாமு. என்ன சொல்றா? You know what? Your slumdog became a millionaire. What? உனக்கு கார் கொடுக்கறானா? Serious? Yeah. Wow, Chitra, look at this car. Oh, cool. Oh my God. Aston Martin. Awesome. Wow, Surya, this is amazing. It's so beautiful. திடீர்னு இவ்ளோ பணம் எங்க வந்துச்சு? எல்லா நாயும் என்னைக்காவது ஒரு நாள் குலைக்கும். இன்னைக்கு நான் குலைச்சிருக்கேன். Oh my God, Surya, I really can't believe this. இவ்ளோ காஸ்ட்லி கார்ல நான் போவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. Thank you so much. I love you. 2 கோடி ரூபாய் காரை கிஃப்டா கொடுத்தா எவ வேணாலும் ஐ லவ் யூ சொல்லுவா. Get lost. நீயும் வேணும், காரும் வேணும். எதுக்கு சித்ரா
இவ்ளோ கோவப்படுற? அவர் சொல்றது கரெக்ட் தானே? இவ்ளோ காஸ்ட்லி கார் கொடுத்தா யார் தான் லவ் யூ சொல்ல மாட்டாங்க. எனக்கு 2 வீலர் கொடுத்தாலே நான் சொல்லிடுவேன். இத பேசினா பல்ல உடைச்சிடுவேன். நிஜமாவே என் மனசுல இருந்த ஃபீலிங்க தான் சொன்னேன். இந்த காரை கொடுத்ததுக்கு இல்ல. அத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. காரை கொடுத்த அப்புறம் சொன்னா வேற எப்படி நினைக்கிறது? நீ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வேற, நான் வேற. என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணாத. சரி, சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. வா. சரி, இப்ப சொல்றேன். I love you. பட் லைஃப்ல இந்த கார்ல நான் ஏற மாட்டேன். ஏறன செருப்பு கழட்டி அடி. இந்த கார் உனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு வேண்டாம். ஓகே. போ. உன்னோட கோவக்காரனா? I got a car. இந்த பார் காரை எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போடி. Just go to hell. அவங்க ரெண்டு பேருக்கு வேணாம்னா போங்க. காரை நான் வச்சுக்கிறேன். சூர்யா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த தடவை நான் மும்பைக்கு மேயர் ஆகணும். நாம ஆய்தான் போகணும். என்ன பாக்குறீங்க? அங்க ஆப்போசிட்டா நிக்கிறது அருண் கோக்லே. அவனுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெயதேவ் சப்போர்ட்டும் இருக்கு, ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்கு. சும்மா இல்ல, 2 தடவை ஜெயிச்சுட்டு ஹேட்ரிக்காக தான் வெயிட்டிங். நின்னாதானே அது ஹேட்ரிக். நிக்காம போன நசீர் एक ஸ்ட்ராங் தம்கி दे दे. வரப்போற மேயர் எலெக்ஷன்ல நீ நிக்க கூடாது. பாய் சொன்னாரு. பாய் कौन? சூர்யா பாய். वो कौन? ना इधर अंत पेरे कलीपट्टदिल्ल. கூடிய சீக்கிரத்துல கேப்ப. जानते हो किससे बात कर रहे हो तुम? हैं? इस शहर के मेयर से. ஆனா புல்லட்டுக்கு மேயர் மினிஸ்டர் எல்லாம் தெரியாது. உங்க சூர்யா பாய் கிட்ட சொல்லு, அடுத்த மேயர் கூட இந்த அருண் கோகலே தான். ஒர்க் அவுட் ஆகல. போடலாமா? போட வேணாம். ஆனா அவனுக்கு நம்ம போட்டுருவோங்கிறது தெரியணும். சூர்யா பாய்னா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னால, இப்ப பாரு என் பேர் டெல்லி வரைக்கும் கேட்கும். அவன் சொல்றதை கேட்கலன்னு என்ன கொலை பண்ண வந்தா. அவன் பேர் என்ன? சூர்யா பாய். இவ்வளோ பவர்ல இருக்கிற நமக்கே வார்னிங் கொடுக்குறானா? ஒன்று அவனுக்கு கட்ஸ் இருக்கணும், இல்லை பைத்தியம் முத்தி போயிருக்கணும். டேய் எதுக்கு அழுகுற? आज मंगलवार है इसलिए मैं बच गया सर. सिद्धि विनायक मंदिर जाकर आया हूँ. कल फिर से वो. Don't be foolish. நீ மேயர்யா? அது இல்லைங்க சார், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமாயா தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிற? எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன். நீ நிக்கலன்னா நான் உனக்கு கொண்டுடுவேன். அது இல்லைங்க சார், அவன் இருந்தா என்ன நிக்க விட மாட்டான். அவன் செத்தா நீ நிக்கிறியா? முதல்ல அவனை கொன்னிடுங்க. நான் டென்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா சாவுறேன். 2 நாள்ல அவனை முடிச்சிடுறேன். டெல்லியில இருந்து எங்க ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்களை கொஞ்சம் கைட் பண்ண. சரிங்க சார். பை. சார் என்ன? நீங்க சொன்னது கரெக்ட். வி ஃபாலோட் ஹிம். அவன் சூர்யா இல்ல, சூர்யா பாய். அவன் பின்னாடி ஒரு கேங் இருக்கு. ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னா உங்க பொண்ணை அவன் ட்ராப் பண்ணிருக்கான். வாட்? எஸ் சார், ஷீ இஸ் இன் லவ் வித் ஹிம். அவன் எங்க இருக்கான்? नमस्ते साहब. नमस्ते साहब. வணக்கம் சார். What the hell is happening here? நீங்க தானே சார் சும்மா சுத்தாம ஏதாவது வேலையை பார்க்க சொன்னீங்க. அதான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். இம்ப்ரெசிவ், வெரி இம்ப்ரெசிவ். யாரு யாரு இவனுங்கெல்லாம்? என் ஸ்டாஃப் சார். ஸ்டாஃப்? இவனுங்கெல்லாம் லாஸ்ட் டைம் என்கவுண்டர்ல மிஸ் ஆனவனுங்க. இந்த பரதேசி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க இருந்து என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ற? ஓ ஹைடெக்.
மும்பையில் இருக்க பெரிய பெரிய விபிஎஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ற நீ? பிஸ்னஸ் சார், அவங்களாம் என் கஸ்டமர்ஸ். ஷட் அப்! சமாளிக்காத, ஸ்ட்ரைட்டா பேசு. உங்களால் தாங்க முடியும், நான் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன் சார். உங்க தயவுல மும்பைல மாஃபியாங்கிறதே இல்லாம போயிடுச்சு. கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மும்பைல டான்னு எவனுமே இல்லாம பண்ணிட்டீங்களே சார். இந்தியா இப்ப அனாதையா கிடக்கு. எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் பேலன்ஸ் நிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல 1000 கோடி டிரான்சாக்ஷன் அப்படியே நிக்குது. உங்க போலீஸும் கோர்ட்டும் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனையா மாஃபியா தீர்த்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாஃபியாவை ஒழிச்சிட்டீங்களா சார்? என்ன சார் பண்ணுச்சு மாஃபியா? நாங்க என்ன பப்ளிக்கை மர்டர் பண்றோமா? இல்ல ரோட்ல போற வரவங்களை ரேப் பண்றோமா? இல்லையே. இந்தியால உங்களால எதுவுமே பண்ண முடியாத பெரிய பெரிய பணக்காரங்களோட விளையாடிட்டு இருக்கோம். என்ன சார் உங்க பிரச்சனை? சார் பசிக்குதுன்னு கேட்டா எவனும் சோறு போட மாட்டான் சார். அதே 1000 ரூபாய் மொபைல்ல சின்ன சிம் கார்டை சொருகி ஒரு ஃபோன் கால் பண்ணா போயிடுறானுங்க சார். அரை மணி நேரத்துல கோடி ரூபாய் வரும். நான் வந்தது அதுக்கு தான் சார். ये मुंबई शहर को रूल करने के लिए आया हूं. I believe in war, not in morality. யுத்தத்துக்கு பயப்படுறவன் தான் தர்மத்தை பத்தி பேசுவான். சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அநியாயமா இல்லையா சார்? அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஸ்வமேத யாகம். அதை பத்தி நாம பெருமையா படிச்சிருக்கோம். இப்ப நான் பண்றது அதான் சார். மறுபடியும் மும்பைல மாஃபியா களக்கட்டும். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் சார். என் கையில கத்தி மட்டும் இல்ல, ஒரே வீச்சுல தலை எகிரி இருக்கும். உங்களால முடியாது சார். உங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல உங்க பொண்ணு இருக்கா. பாவம் என்ன பைத்தியமா லவ் பண்றான். மும்பைல எனக்கு நீங்க தான் யமன்னு தெரிஞ்சே அவளை ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். பாவம் சித்ரா தாங்க மாட்டா, செத்துருவா. வாங்க சார். வாங்க சார். என்னை உள்ள வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை சார். அப்படியே வைக்கணும்னு நினச்சா டெல்லியிலேருந்து ஃபோன் வரும். என் பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாருக்கும் நான் வேணும். நீங்கள் மட்டும்தான் சார் என் மேலே கோவமாக இருக்கீங்க. ஹலோ சித்ரா, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ் சார். என் மேலே என்கவுண்டர் பிளான் பண்ணாதீங்க. திரும்ப தயானாக்கு அனுப்பாதீங்க. தேங்க்யூ சார். சித்ரா, இது வரைக்கும் உன் ஃபேமிலியை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அம்மா இல்ல, நானும் அப்பாவும் மட்டும்தான். அப்ப ஏன் நீ தனியா இருக்க? அப்பா டவுன் சைடு இருப்பாரு. என் காலேஜ் ஜூஹு. சோ தனியா தான் இருக்கேன். அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹி இஸ் a commissioner. கமிஷனரா? என்ன கமிஷனர்? சிட்டி போலீஸ் கமிஷனர். போலீஸா? சித்ரா, இது ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறீ சித்ரா? அவர் போலீஸ், லவ் கிவ்லாம் பிடிக்காது. என் மேல ஏதாவது கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டாருன்னா நான் என்ன பண்றது? யார் பண்ணுவாங்க? உங்க அப்பா சித்ரா, உங்க அப்பா. என் டாடி அப்படி பண்ண நான் சும்மா விட்டுருவேனா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷனுக்கு வந்து செல் ஓபன் பண்ணி நானே உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். டீல் எல்லாம் கரெக்டா பேசிட்டீங்களா? அப்ப எந்த ப்ராப்ளம்? உங்களை போடுறதுக்கு டெல்லியில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெய்தேவ் அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ பிளான் பண்ணிருக்காங்க? நாளைக்கு காலையில 4 மணிக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம அவங்கள போட்டா? சார், இப்போ தான் டெல்லியிலேருந்து வந்தோம். அவன் ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் அனுப்புனீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எங்கள் ஆள் ஒருத்தனை அனுப்புகிறேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. சார்.
भैया अभी आया। இப்போதானே ஃபோன் பண்ண, அதுக்குள்ளே வந்துட்டா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். சார் பணத்தை கொடுக்க சொன்னார். அந்த பீரு பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர். இன்னொரு 5 பேர் கூட்டு வந்திருக்கணும். ஏய், அவனை போடுறதுக்கு இதுவே ஜாஸ்தி. போட்டோ எடு. என்ன போட்டோ? அந்த சூர்யாவோட போட்டோ. அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாதுல்ல? போட்டோ வருது. பிரிண்ட் போட்டுட்டு இருக்காங்க 30-40 சைஸ்ல. அவ்வளோ பெருசா அதுக்கு கிளியரா தெரியணும்ல. அதுக்குள்ள நீங்க பீர் அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுருங்க. ஏய், உன் பேர் என்ன? என் பேர் கூட சூர்யா தான். சாரி பாஸ், பிரியாணி சரியா வெடிக்கல. வெட்டிச்சிருந்தா அப்படி பார்க்க இருந்திருக்க மாட்டேன். சித்ரா, நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? கையில கன் எல்லாம் வச்சிருக்க. இந்த டைம்ல நீ எங்க வந்த? உனக்காக தான் வந்தேன். நீ என்ன செய்றன்னு கண்ணால பார்க்க தான் வந்தேன். உன்னை பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல. அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் போய் தானே. Hey! Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! ஆமா, நான் உன்னை ஏமாத்தினேன். உன்னை யூஸ் பண்ணிக்கதான் உன் கூட பழகினேன். உங்க அப்பா என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் காதல் பொய் இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அப்படி தப்பா பார்க்காத. தாங்க முடியல. அப்படி பார்க்காத. இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ நம்பினா போதும். இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், இங்க பார். ஐ லவ் யூ. உன்னதாண்டி. என் கண்ணை பாரு. ஐ லவ் யூ. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. சூர்யா பாய் வெளியே வரணும். கஷ்டம் சார்,
கமிஷனர் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. உங்க கமிஷனர் எவன் சொன்னா விடுவாயா? யார் சொன்னாலும் அவர் கேட்கற மாதிரி தெரியல சார். இவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. எத்தனை கேஸ் முடியுமோ அத்தனையும் போடுங்க. இவன் வெளியில வரக்கூடாது. சத்தம். ஹலோ, சொல்லுமா. சாரி டாடி, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவனை பத்தி எனக்கு சரியா தெரியல. இட்ஸ் ஓகேமா, கவலைப்படாத. வாழ்க்கையில எப்போதாவது இந்த மாதிரி பொறுக்கிங்களை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு. உன் மேல தப்பு எதுவும் இல்லம்மா. சித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங்? சித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? யார் மார்க்க அவன் பக்கத்துல? சித்ராவை தூக்குனது எங்க ஆளுங்க தான். இது வரைக்கும் நீங்க உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதின எல்லா பேப்பரையும் கிழிச்சு போடுங்க. ஒரு சின்ன கேஸ் ஃபைல் பண்ணுங்க. எப்படி இருக்கணும்னா ஒரே நாளில் பெயில் வந்துடணும். பெயில் நாளைக்கு வந்தால் சித்ரா நாளான்னைக்கு வந்துடுவா. அப்படி இல்லை சித்ரா இன்றைக்கே வேணும்னா சின்ன டிராஃபிக் கேஸாக ஃபைல் பண்ணுங்க. ஏதோ ராங் ரூட்டுன்னு இல்லை ஓவர் ஸ்பீடுன்னு. என் பொண்ணை கிண்டப் பண்ணிட்டியா? மும்பை அமைதியான நகரமாக்கலாம் நினைச்சேன். என் கனவெல்லாம் கெடுத்துட்டீங்களா சார்? இந்த மும்பையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் சார். உங்க கனவு எனக்கு பிடிக்காது, என் கனவு உங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் உலகத்துக்காக எவன் கனவு கண்டாலும் அது கனவாவே போயிடுது சார். நீங்க உங்களுக்காக கனவு காணுங்க, உங்க பொண்ணுக்காக கனவு காணுங்க. பாவம் அவங்க அழுதுட்டு இருப்பா சார். அவ அழுதா உங்களாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இந்த மேட்டரை சீரியஸ் ஆக்காதீங்க. ஆமா சார், சீரியஸ் ஆக்காதீங்க. உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, என்ன விட்டார். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா உனக்கு? ஈவு, இரக்கம், கருணை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு? நாமெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம். ஒரு புலி மான வேட்டையாடும். அந்த விஷுவல பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் அந்த மான் தப்பிச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. மான் தப்பிச்ச உடனே சந்தோஷத்துல கை தட்டி டிவியை ஆஃப் பண்ணிட்டு கோழி அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோழி மேலேயோ மான் மேலேயோ இறக்கம் இல்லை, அந்த புலி மேல கோபம். புலியை எதுவும் புடுங்க முடியாம கருணை இறக்கம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷங்கிறதுனால அதுக்கு மனிதாபிமானன் பேர் வச்சிருக்கோம். சல், வீட்டுக்கு போலாம் வா. உங்க அப்பா அங்க அழுதுகிட்டு இருப்பார். எண்ட் ஆஃப் தி ஷோ நான் சொல்றது ஒண்ணுதான். ஐ லவ் யூ. டேய், உன்னால இப்ப எப்படி தப்பிக்க முடியும்? சார், நீங்க ஊன்னு சொல்லுங்க சார், இவனை இங்கே சுட்டு பொசுக்கிடுறேன். அப்படி இஷ்டம் போல சுட்டுட்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது சார். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, மனிதாபிமானம் இல்ல? பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? சார் ஊன்னு சொல்லுங்க சார், இங்கே போட்டுறேன். இங்க பரத் யாருமா? நான் தான். உங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போல, என்கிட்ட தான் இருக்காங்க. நான் போனாதான் அவங்க வருவாங்க. ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம். கூலா இருக்கணும்.
நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்ல சார். தயவு செஞ்சு என்னை எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி ராஸ்கல். சார், இத்தனை போலீஸ்க்கு நடுவில் உங்களை ஒன்று கேட்குறேன் சார். உங்க பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அவன் மேல உயிரியே வச்சிருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்போ உங்க கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போவேன். அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா. மீனை பிடிச்சி சாப்பிட்றாங்க, வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க, ஃப்ரைங்கிறாங்க. நீ என்னடானா டியூனா ஃபிஷ்ங்கிற. காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிட்றதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்ரே இல்லை. எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டா அதை பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல. ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்சில் கொஞ்சமா கடிச்சா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க. ஜாஸ் 1, 2, 3 உடனே சினிமா எடுத்துருவீங்களே. உங்களது மட்டும்தான் உயிரா? அதுங்களது இல்லையா? மூஞ்சி மோரையும் பாரு. லவ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்றான். என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்ணனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிட்டிக்காக. அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிரு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கேட்டு நாசமா போ. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கடி. மூஞ்சி மோரையும் பாரு. பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணணும். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃபா 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 லோக்கியோ. ஜஸ்ட் இமேஜின், 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும்.
ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும், அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an order. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. கட்டியே தீரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தீரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி, பணக்காரங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யாபாய். சூர்யாபாய், சூர்யாபாய், சூர்யாபாய். நான் இல்ல, இட்ஸ் அ பிராண்ட். चल சாதாரணமான ஆள் இல்ல, ஆனா கிரிமினலும் இல்ல. பட் ஹி இஸ் கிரிமினல் மைண்டட். அவன் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்றான். உலகத்தையே ஆட்டி படைக்கணும், தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இப்படி பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? யார் இவன்? எங்க இருந்து வந்தான்? I bloody want him. ஹலோ, எங்க இருக்க? உனக்கு எதுக்கு? நான் டாக்ஸிக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் கொடுத்த காரை யூஸ் பண்ணல. அது ஆயிஷா யூஸ் பண்றா. சரி, என் ரெக்யர்மெண்ட் சொல்றேன், நல்லா கேளு. உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. உன் கூட சண்டை போடணும் போல இருக்கு. நீ டக்குன்னு கிளம்பி வா. வந்து பார்த்துட்டு நல்லா திட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியல. நான் நினைச்சா நீ ஏற டாக்ஸி டிரைவரை வச்சு உனக்கு என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா பண்ணிக்கோ. टैक्सी चल भैया. हाय मैम, किधर जाना है मैम? यहाँ से जुहू तक. जुहू? एक्सक्यूज मी. 50,000 கோடி ரூபாய் ஊழல். தலைமறைவாகிய முன்னாள் மேயர் அருண் கோக்லே. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிங்கடா. அவன் போலீஸ் கையில கிடைச்சா நான் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. அவன் ஒரு பயந்தாங்குழி, எங்க என்ன உளருவான்னு தெரியாது. கடைசியில் கவர்மெண்ட்டே கவுந்துரும். அவன் ஃபேமிலியில எல்லாரையும் தூக்கிடுங்க. कौन है आप? No, try to be strict with them. Hello. Sir, this is Surya. क्या சூர்யா பாய்? நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க சார். உங்க முன்னாடி நான் ஷட் அப், நடிக்காத. இப்போ என்ன,
எங்க டிபார்ட்மெண்ட்டும் 2% கட்டணுமா? சார் 50,000 கோடியை விட்டுட்டு என்ன கலாய்க்கிறீங்களே சார்? இந்த ஸ்கேம்ல இருக்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரீங்கன்னா அருண் கோகலேவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அருண் கோகலே எங்க கிட்டே அவன் மாட்டல, உனக்கு எப்படி கிடைச்சான்? பொந்துல இருக்கிற எலிக்கு தான் சார் இன்னொரு எலி எங்க இருக்குன்னு தெரியும். அந்த எலியை இப்ப வர்சாவா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி விட்டுறேன். ஒன்றும் பயப்படாதீங்க சார், வாங்க. அருண் கோகலே கிடைச்சிட்டான் சார். 2 நாள்ல எல்லாரும் பேரும் வெளில வந்துடும். லிஸ்ட்ல முதல் பேர் உங்கள்தான் தான் இருக்கும்னு எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அருண் கோகலேவை பிடிச்சு கொடுத்தது சூர்யா தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சார். உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் சார் பகை? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு தெரியும் சார். You know him. He was born in Chicago. He's an American citizen. ஞாபகம் வரலையா சார்? இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு பையன் உங்களை கத்தியால குத்துனான். மறந்து போயிட்டீங்களா? நீங்க சாவலன்னு தெரிஞ்சதும் கோவத்தை அடக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டானே, அதே சூர்யா தான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவசரப்பட்டு விட்டுடாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மும்பையை விலைக்கு வாங்கிடுவான் பாரு. அவன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நீ எதிர்பார்த்த. ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் லவ் பண்ணேன். ஆனா அவன் ஏமாத்திட்டான். No, he's in love with you. ஒரு நல்ல ரிலேஷனை நீயா கெடுத்துக்காத. அவன் இருக்கிற பிஸில இரிட்டேட் ஆகி உன்னை விட்டாலும் விட்டுருவான். Listen to me. அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா திங்க் பண்ணி தான் வைக்கிறான். You wait and watch. He's going to be big someday. Good evening, ladies and gentlemen. It's a great honor for me to be here today at the opening ceremony of a business bank. Let me first extend a warm welcome to all of you. Thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். நம் தேசத்தை முன்னேற்றிச் செல்லவும் இளைஞர்களை வழிநடத்தி செல்லவும் இந்த சூர்யா ஒரு பேங்கை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், சூர்யாவை போன்ற இளைஞர்கள் பாலிடிக்ஸுக்கு வர வேண்டும். அப்பொழுதே நமது தேசம் முன்னேறும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு காலத்துல பேங்கை கொள்ளடிச்சவன் இன்னைக்கு ஒரு பேங்கை திறக்கிறான். அந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட். பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு தானே இது? ஆமாம் சார், இந்தியாவோட ஸ்விஸ் பேங்க் சார் இது. ஒயிட் மணியோட பிளாக் மணியையும் பதுக்கிக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல சார். அதுக்கு தான் இந்த பேங்க். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா, இன்னைக்கு மும்பை போலீஸ் அசோசியேஷனுக்கு 50 லட்சம் ஃபண்ட் கொடுக்கிறது மிகவும் பெருமையான விஷயம். மும்பை மேயரா ஃபேண்டாஸ்டிக். கொள்ளடிச்ச பணத்தை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தானமா கொடுக்குறீங்க. உங்களது என்னதெல்லாம் இல்லை சார். இந்தியாவில் பணம் இருக்கு, எவனுக்கு திறமை இருக்கோ அவன் எடுத்துக்கிறான். நல்லதுக்கு இது காலம் இல்லை சார். நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிற கெட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்கள மேலே அனுப்பிடுறாங்க. நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் சார். ஆனால் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க தெரியுமா? பப்ளிக்கு கூட சார். ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா இருந்தா பிடிக்காது, லூஸா இருந்தா தான் பிடிக்கும். To be frank with you, சூர்யா, நீ எனக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் என் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன்,
ஒன்னு மாதிரி ஒரு ஆள் என் டிபார்ட்மெண்ட்ல இல்லையேன்னு. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டையும் பார்க்கல. பட் யூஆர் ஆன் த ராங் ட்ராக். நோ சார், ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சார், நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ, லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்தியாவில் மர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு, கிட்னாப்பும் குறைஞ்சி போச்சு, க்ரைம் ரேட் மொத்தமாக விழுந்துருச்சு சார். வேணும்னா ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் சார். பசி எடுத்தால் தான் எவனாக இருந்தாலும் தப்பு பண்ணுவான். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லாருக்கும் சேலரி ஏற்ற சொல்லுங்கள். யாருக்கும் பத்தலை. உங்கள் சேலரி உங்களுக்கு பத்துதா சார்? நாட்டுக்காக உண்மையாக உழைக்கிற போலீஸுக்கு சம்பளம் பத்தலை. நாட்டை கொள்ளையடிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். பட் ஒன் திங் சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பவர். சூர்யா பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் லாலுவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ டெல்லிக்கு எப்போ வந்தாலும் என்னை வந்து பாரு. டெல்லியில் என்ன வேணும்னாலும் என்ன கேளு. உன் டெல்லிக்கு என்ன வேணும்? கியா? உனக்கு டெல்லி வேணுமா வேணாமா? டெல்லி கோட்டையில் உக்காரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசைதான். உன்னால என்ன பண்ண முடியும்? நடக்க போற எலெக்ஷன்ல உங்க பார்ட்டி தான் ஜெயிக்கணும். நீங்க தான் ரூல் பண்ணணும். எலெக்ஷனுக்கு ஆகிற செலவை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு செலவு பண்ணுவ நீ? இந்தியாவில் எம்பியா போட்டியிடுற எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, பாக்கெட்ல இருந்து 1 பைசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் நானே கொடுக்க. அது இருக்கட்டும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சீட்டுக்கு எவ்வளவு செலவாகுன்னு தெரியுமா? ஆவரேஜா ஒரு சீட்டுக்கு 20 கோடி செலவு பண்ணா கூட 10,000 கோடி வருது. அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மட்டும் 60 கோடி செலவாச்சு. ஜெய்ப்பூர் 25, ஜெய்சால்மீர் 35, ஜபல்பூர், கான்பூர், கல்கட்டா, பெங்களூர், சென்னை, ராஜ்கோட், பனாஜி, நாசிக், மேங்களூர், கொச்சி, கொல்லம், மதுரை, இப்படி தாலியா இருக்கிற சென்டர்ஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சண்டிகர், சத்தீஸ்கர் கணக்க சொல்ற. போன தடவை மதுரைக்கு மட்டுமே 250 கோடி காலியா இருக்கு. எல்லா நேரத்திலையும் ஓட்டு 500க்கு கிடைக்காது. ஒரு சில நேரத்துல 5000 கூட கொடுக்க வேண்டியிருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்ல, சீட்டு வாங்க வேண்டிய சென்டர்ஸ்ல இருக்கும். அங்க எவ்வளவு செலவாகணும் எவனுக்கும் தெரியாது. சார், கட்சி சார்பா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சார்? அவங்க சொந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா சார்? எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவன் வீடு வாசல்லாம் வித்துட்டு இருக்கான் சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு 25,000 கோடி செலவாயிருக்கு. விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கிறதுனால இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. இந்த தடவை எலெக்ஷனுக்கு 35,000 கோடி ஆகும். மொத்த பணத்தை நானே தரேன். உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எலெக்ஷன் டைம்ல எனக்கு 15 ஹெலிகாப்டர்ஸ் கொடுங்க. ஹெலிகாப்டர்லாம் எதுக்கு? பணத்தை அனுப்புறதுக்கு சொட்ட மாட்டையா? உங்க ஹை கமாண்ட் கிட்ட பேசுங்க. உங்க சாருக்கு இந்த சூர்யாவை பத்தி சொல்லுங்க. சார், எனக்கு டெல்லியில இருந்து எதுவும் வேணாம் சார். நானே உங்களுக்கு டெல்லியை கொடுக்குறேன். உங்க அப்பா எங்க? இங்க எதுக்கு வந்த? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வந்து கேக்குற? டாடி! டாடி! ஜெயதேவ், ஜெயதேவ விட்டுறாத. கோகுலேவும் கமிஷனரும் போய் சேர்ந்துட்டானுங்க.
எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த சூர்யாவையும் தூக்கிட்டா நிம்மதியாக நான் பிரதமர் பதவி ஏற்றுக்குவேன். காரைக்குடியில் பிறந்த ஜெயதேவ் பாரத நாட்டின் 14வது பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நானும் உன்ன மாதிரி தான் அழுதேன். 14 வயசுல நான் இதை விட அதிகமாக அழுதுருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்காவில் இருந்தாங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். எங்கள் அப்பா அங்கே பெரிய பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸில் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தார். அங்கே ஒரு லோக்கல் லீடரை சந்திச்சார். அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொன்னுட்டான். ஈவரக்கம் இல்லாம கழுத்தறுத்து கொன்னுட்டான். சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க சார். சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். யாரும் தெரியுமா? தெரியாது சார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். நீ சொல்லு. அது ஏதோ மர்டர் கேஸ். அதான் 6 மணிக்கு வர்றேன்ல, பாத்துக்கோ. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? எங்கேயோ உட்காந்து அழுதுன்னு கிடக்குற. போடா, சும்மா கிளம்பி வந்துடுறானுங்க. இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல அனாதி ஆயிட்டேன் சித்ரா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நாயை விட கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்டேன். 100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மாரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மளை போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டணும். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சான்னா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். லாலு சார், உங்க கேண்டிடேட் செலக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராய்ப்பூர் பேனர்ஜி வேஸ்ட் ஃபெலோ. சிதம்பரம் அன்பு எதுக்கும் லாய்க்கு இல்ல. நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு. பெண்ணு அனந்த்பூர், பொக்காரோ, ராஞ்சி, பாட்னா, உடுப்பி, தேனி, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் மாத்தணும். நல்லால பார்த்து நிக்க வை. கேரக்டர் சரியில்லாத ஆளை நம்பி இவ்வளவு பணத்தை எப்படி செலவு பண்றது? வந்து சேர்ந்து கணக்கு பாரு. ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லயும் 100 கோடி வரணும். ஒரே வாரத்துல இந்தியால 100 செட்டில்மெண்ட் நடக்கணும். பெண்டிங்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில எடுங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணலன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணுங்க. நமக்கு அதிகம் வேண்டாம். 35,000 கோடி இருந்தா போதும். பரம்பூர்ல நிக்கிற ஆப்போனன்ட் கேண்டிடேட் बहुत பவர்ஃபுல். சூர்யா கிட்ட பேசு. அவன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அரசியல்வாதிக்கு கீப் இருந்தா அவன் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஜெயதேவுக்கு செகண்ட் செட்டப் இருக்கு. அவளுக்கு ஒரு பையனா இருக்கான் தெரியுமா? அந்த பொம்பளை கிட்ட பேசு. ஜெயதேவோட பாதி சொத்தை வாங்கி தரேன்னு சொல்லு. பையனுக்கு DNA டெஸ்ட் எடுத்து அதை மீடியா முன்னாடி வை. ஆமாங்க, ஜெயதேவ் தான் என்னோட ஹஸ்பண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 3 வயசுல குழந்தையும் இருக்கு. இதான் DNA சர்டிபிகேட். உண்மையை உடைத்த DNA டெஸ்ட். தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த காரைக்குடி ஜெயதேவ்.
இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது சார். இது வரைக்கும் 120 கோடி செலவு பண்ணிருக்கேன். திடீர்னு என்ன தூக்க என்ன நியாயம்? தூக்காம என்ன பண்ண சொல்ற? உன்னால கட்சியோட மானம் போய் போல இருக்க. ஊழலில் ஊறி போன அரசாங்கம் அது. செகண்ட் செட்டப் வைத்து கூத்தடிக்கும் அரசாங்கம் அது. अरे ये लोग अपने देश को क्या चीतना चलाएंगे? ஒரு ஜெயதேவுக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டில இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும் இல்லீகல் பொண்டாட்டி, இல்லீகல் பசங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன இது? என்ன இது? देश को बड़ा कर रही है या फैमिली को बड़ा कर रही है? ये मेरा अड्डा है तो हजार साल है. மீடியாவை பணத்தால் அடிங்க. மொத்தம் 75 சேனல்ஸ் இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் ரீடர் வரைக்கும் எல்லாருக்கும் காரை கிஃப்டா கொடுத்துருங்க. எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நம்மள பத்தி நியூஸ் பாசிட்டிவா வரணும். கடந்த ஆட்சியால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் கோவிந்த் பட்டேல் கட்சிக்கு சாதகமாக உள்ளனர். எக்ஸிட் போல் சர்வே கூட நமக்கு தான் ஃபேவரா இருக்கணும். सर्वे के हिसाब से ये पार्टी को 80 प्रतीक्षा मतदार हुए हैं. எனக்கு எந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் வேணும்னா நம்ம கட்சி பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். வெற்றி நமக்கு தான். நாம தான் ஜெயிக்க போறோம். நம்ம ஆட்சி வர போகுது. ஏய் 5 நாளைக்கு முன்னால கொடுத்தா குடிச்சிட்டு மறந்துடுவானுங்க. முன்னாடி நாள் ராத்திரி தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பணத்தை வெளியே எடுத்தா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க பணம் நிரந்தரம் கிடையாது, மனுஷங்க தான் நிரந்தரம்னு. இங்க மனுஷங்க தான் செத்து போறாங்களே தவிர கரன்சிக்கு சாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, இந்த மனுஷங்க போய் சேர்றதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. ये मेरा अड्डा है तो हजार साल है. எங்க ஓகே நான் பாத்துக்கிறேன். வை நசீர் जी भाई. புவனகிரியில கல்ல ஓட்டு போடுறாங்களா? நம்ம ஆளுங்களை பாத்துக்க சொல்லு. ஷக்கீல், நசீர் பாய். எலெக்ஷன் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் வந்துடுறேன். பாய் நாங்களும். எவனையும் பின்னால வர வேண்டாம். என்னடா எதுவும் எடுத்துட்டு வரல? அதான் உன்கிட்ட இருக்கோம்ல, அது போதும் எனக்கு. அச்சா, என்னடா கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியடா. இத்தனை வருஷம் ஆயும் வெறி அடங்கல. அடிக்கடிக்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அன்னைக்கு உன்னை கொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா தெரியுது. ஆனா ஒரு விதத்தில் அதுவும் நல்லதான். அந்த சிம்பத்தியில தான் எம்எல்ஏவாகி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்தேன். இப்ப பிஎம் பதவி அடையிறதுக்குள்ள பரமபதத்துல வர பாம்பு மாதிரி புடுங்கிட்டியடா. நாடு முழுக்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரதம மந்திரி ஆக வேண்டியவன் எனக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டா. ஏண்டா அவ்வளவு பகை மேல உனக்கு? உன் மேல உள்ள பகையை தீர்த்துக்க நான் வரல. உன்ன மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கையில இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்த. ஆனா நீ மட்டும்தான் என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு பெரிய மேட்டரே இல்லை.
என்னடா செய்வ? என்ன போட்டுருவியா? அடிச்சது போதும். சித்ரா எங்க? சித்ரா இல்லடா, கொலை பண்ணிட்டோம். சும்மா ஜோக் அடிச்சு. சித்ரா உயிரோட தான் இருக்கா. ஒரு ஜோக் அடிச்சதுக்கு 6 பேர் போயிட்டானுங்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜோக் அடிக்க கூடாது. சித்ராவை தூக்கிட்டு வந்தா நான் வருவேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். வந்தா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. ஆமாடா, தெரியாது. தெரியாம தான் உனக்கு கூப்பிட்டேன். உன் பவர் என்னன்னு பாத்துறடா இன்னைக்கு. வா வா வாடா. உன் ரேஞ்ச் என்னன்னு பாத்துறடா. நீ என்ன புடுங்க முடியும்னு காட்டுறான். காட்டு காட்டுறா பார்க்கலாம். காட்டு. நீயே ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் காட்டாம போக மாட்டேன். இன்னையோட உன் ஹிஸ்டரி முடிய போகுது. இதுக்கப்புறம் பேச நீயும் இருக்க மாட்டா. உன்னை பத்தி பேச எவனும் இருக்க மாட்டான். அந்த பேலன்ஸ் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ள சித்ரா எங்கன்னு சொல்லிடு. நீ சொல்லலன்னா அதுக்கப்புறம் சித்ரா எங்கன்னு கேட்க கூட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அதே ஆர்டர்ல நீயும் போயிடுவ. சாவடிச்சிருவா இவள. உயிரோட விட மாட்டேன். என்னடா இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பொழைச்சா போதும் ஆயிடுச்சு. எப்பா நீ என்ன மனுஷனா இல்ல? அவளை விட்டுரு. என்ன வேணாலும் பண்ண. என்னடா செய்ய சொல்ற? உன்னை போட்டு தட தவிர வேற என்ன செய்ய சொல்ற? நீ சாகிறத என் கண்ணால பார்க்கணும். கண்ணு எடுத்து அப்படியே கச்ச 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 சுட்டு தள்ளணும் போல இருக்கு. இந்தா சுடு. நீயா சொல்றியா இல்ல நானே சுட்டுக்கவா? நீ ஷூட் பண்ணிக்கிறியா? இரு, ஷூட் பண்ணிக்கோ. ஷூட் 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 ஷூட். No! Please, no, Surya! No! No, Surya! No!
நான் லைஃப்ல எல்லார் கூடவும் பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. இன்னும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்காத. சாகும்போது எவனும் போய் சொல்ல மாட்டான். இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நீ சாக மாட்ட. புல்லட் இறங்கினது எனக்கா உனக்கா? உனக்கு ஒன்றும் ஆகாது. My love is true. ஒருவேளை நான் போயிட்டா well and good. ஆனா உன் காதல் உண்மையா இருந்து நான் மட்டும் புழைச்சிட்டேன். இந்தியாவை இந்த சூர்யாவை பாரத தேசத்தின் 14வது பிரதமராக குருகோவிந்த் பட்டேல் நாளை பதவி பிரமாணம் ஏற்க உள்ளார். பதவி பிரமாணம் முடிந்தவுடன் பிரதமர் அவர்கள் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரபல தொழிலதிபர் விஜய் சூர்யாவை சந்திப்பதாக கூறியுள்ளார். உங்களுடைய கடின உழைப்பால இன்னைக்கு சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மற்றும் பிசினஸ் பேங்க முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு பிரதம மந்திரியே உங்களை பார்க்க வராருன்னா அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க கேட்கறதால சொல்றேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம். கடவுள் நம்மளை யுத்த காலத்துல விட்டுருக்கான். பி அலர்ட், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். அதுக்காக வெறித்தனமா ஓடணும். படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும். விளையாட்டா இருந்தாலும் வெறியோட விளையாடணும். லைஃப்ல எந்த எய்மும் இல்லாதவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செத்து போயிடுங்க. உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்பன் எவனும் இங்க இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 மைல்ஸ்னா எய்ம் ஃபார் தி 11th மைல். ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடும். சல். குறி வச்சுதான் உசுரெடுப்பேன். குறி வச்சுதான் உசுரெடுப்பேன். எரி மேல பொங்கி பொங்கி வெறியுட வருதுட்ட தடா என்ன பிஸ்தா என்ன தர மட்டும் ஆயிடுவ. சொல்வே 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 பிச்சை தெரிக்கோ சொல்வே தெரிக்கோ சொல்வே அன்சரே தலைவிதியை அழித்தெழுத வரைமுறை எதுக்கட தடைகளை உடைக்கட ஒண்டியால நின்று நான் தோக்கடிப்ப ஒடுக்கட. சொல்வே 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 பிச்சை தெரிக்கோ சொல்வே தெரிக்கோ சொல்வே சொல்வே பாக்ஸாலே சாலே பாக்ஸாலே சொன்னாலும் நீ சொல்லு. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்பை எவனா இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்சை கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 மைல்ஸ்னா எய்ம் ஃபார் தி 11th மைல். ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடணும். சல்.